கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவுக்காக பிரகாசி ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட தெய்வ செய்திக்கு ஆரம்பமாக நாம் வாசிக்கப் போகிற வேத வசனத்தை நாம் தியானிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆமேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். புரியுதுங்களா? இயேசு என்ற அந்த நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் நமக்கு தெரியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை குறித்து எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டது என்பதை தேவ பிள்ளைகள் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்திட்டே இருக்கணுமாமா. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கும்போது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆமேன். ஏன் ஆண்டவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்றதுக்காக சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அவரை துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரராக இருக்கிறவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். பிரஸ்தாபமாக்குங்கள் என்று சொல்லும்போது அந்த நாமத்துக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறார். அந்த நாமத்தை உரிமை பாராட்டி, அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள சொல்கிறார். அந்த நாமத்துக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாரு. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சரி, கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் போது என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் அவருடைய வசனத்தினால தாங்கி கொண்டிருக்கிறவர், அண்ட சராசரத்தையும் உருவாக்குனவர். அவர் என்ன சொல்றாராம்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இல்லையா? பரலோகத்தில் அவர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரு என்ன சொல்றாரு? நான் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அவர் இறங்கி வராராமா. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து, நம்ம வீட்டில் ஒரு பகுதியில் ஒரு ரூமில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல நம்ம உட்காந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு தன்னை தாழ்த்தி, இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் கூட அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். அப்படின்னா ஒருத்தர் அவர் நாமத்தை உண்மையா முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் போது அந்த ஒருத்தர் நிமித்தமா அவர், நான் உன்னிடத்திற்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வந்தவர் நம்மளை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு போவாரா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். நம்ம நிமித்தமாக அந்த காரியம் நடக்கும். யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ ஒரு மனுஷன் முதலாவது சேவிக்கும் போது குடும்பம் முழுக்க ரட்சிக்கப்பட்டுரும். அப்போ நான் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வருவேன். அப்போ பாருங்க, நமக்கு எவ்வளோ ஒரு சுலபமாக இந்த காரியத்தை கொடுத்துட்டாரு. நம்ம எங்கேயும் தேடி அடைஞ்சு ஓட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவரே நம்மளை தேடி வராரு. நம்ம போகிறோம், வாரம் வாரம் சபைக்கு போகிறோம், சபையில் நடக்கிற காரியங்களில் கலந்து கொள்கிறோம். அது ஒரு ட்ரைனிங். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அடுத்த ட்ரைனிங் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ரட்சிக்கப்படும் போது பெரிய விஷயமா நமக்கு எந்த வசனங்கள்லாம் தெரியாது. இருதயத்தில் அவரை குறித்து இயேசு என்ற நாமத்தை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிப்புக்குள்ளார கடந்து வந்துடுறோம். யோவான் 1:12 யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்கிறார். புரியுதுங்களா? ஆனால் அந்த அதிகாரம் மாத்திரம் பெற்றுக்கொண்டா பத்தாது, அதுக்கு பிறகு நம்ம வளரணும் இல்லையா? அப்போ வளர்றதுக்கு வேத வசனங்கள் தேவை. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு?
என் நாமத்தை நீ பிரஸ்தாபமாக்குற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் வருவேன், உங்ககிட்ட வருவேன், உன்னிடத்தில் வந்து உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் வைத்து சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார், வளர்றோம். மற்ற விதத்தில் பர்சனலாக ஜெபிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறாரு, வளர்றோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிச்சு பாருங்களேன், நல்லா முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்களேன், அவருடைய நாமத்தை நல்லா துதிச்சு பாருங்களேன், அந்த நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், அந்த நாமத்தை சொல்லி நல்லா எவ்வளோ சொல்ல முடியுமோ, எத்தனை நாமங்கள் இருக்குது, அந்த நாமத்தை சொல்லி துதிபலிகளை ஏறெடுத்து பாருங்களேன். அந்த நாமத்தை சொல்ல 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 தேவ பிரசனம் இறங்க ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தோடு அவர் இறங்கி வருவார். உதாரணத்துக்கு யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அப்போ ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் நம்ம பக்கத்தில் அவர் வருவார். யெகோவா ரஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் நம்மை சுகமாக்குகிறவராய் வருவார். யெகோவா ரூவாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் இறங்கி வருவார். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிறவராய் அவர் இறங்கி வருவார். யெகோவா ஷாலோமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இறங்கி வருவார். யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அவர் நம்ம கூட இருக்கிறவராய் அந்த பிரசனத்தில் இறங்கி வருவாருங்க. அதான் நாமத்தினுடைய மகிமை. என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இருந்த இடத்துலேருந்தே பெற்றுக்கொள்ளலாமே. ஏன்னா அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்துட்டாரே. அந்த ஆவி நமக்குள்ளார் இருக்குதே. கலாத்தியர் 4:6 குமாரனுடைய ஆவி நமக்குள்ளார் ஆண்டவர் வச்சுட்டாரே. அந்த குமாரனுக்கு என்ன உரிமையை கொடுத்துருக்கிறாரோ அதே உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரே. பிதாவானவர் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டார்ல. அப்பா பிதாவே என்று அழைக்க ஆரம்பிக்கிறோமே, ஏசப்பா என்று அழைக்கிறோமே, அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றிட்டாரே, அவர் நம்மை ரட்சித்துட்டாரே. அப்போ இருந்த இடத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருவாருங்க. அந்த அபிஷேகம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதுமே, இந்த ஆசீர்வாதம் போதுமே. அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரே. அவர் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அவர் நம்மக்கிட்ட துதிச்சுட்டு இறங்கி வந்துடுறாரு. நம்ம துதிச்சிட்றோம், அந்த துதி பலியில் இறங்கி வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கே தெரியும் நம்மளுடைய இருதயத்தின் பாரங்கள் என்னன்னு தெரியும், நம்மளுடைய குறைவுகள் என்னன்னு தெரியும், எதற்காக நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் தெரியும். அந்த அமர்கிற நேரத்தில் அவர் இறங்கி வராரு. அந்த பிரசன்னத்தினாலேயே, அந்த அபிஷேகத்தினாலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிந்து போகும். இன்றைக்கி அநேகருக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ற நேரம் இல்லை. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட நிலையில் போய்கொண்டு இருக்கிறது. அவசர அவசரமாக எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியமெல்லாம் ரொம்ப பலவீனமான நிலைமையில் போய்கொண்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. என் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற வேலையில், என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற வேலையில், என் நாமத்தை துதிக்கிற வேலையில் நான் உன்னிடத்தில் வருவேன். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லை? எவ்வளோ ஒரு சுலபமான காரியம் இல்லை? அவர் நாம நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளுடைய இருதயத்தை, முழுமையான இருதயத்தை தேவனுக்கு தந்து அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும்போது கர்த்தர் இறங்கி வருகிறார். அப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நாமத்தை பிரஸ்தாபமாக்கும்போது அது எப்படிப்பட்ட ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். எப்படிப்பட்ட இக்கட்டான நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இருளான பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, வனாந்தரமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது அவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? இரண்டாவதாக பார்க்கும்போது அடுத்தது என்ன ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார்? யார் கூப்பிட்டாங்க? ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலியாவினுடைய காரியம் இல்லையா? எலியாவினுடைய காரியத்தை வச்சு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக இருந்து சவால் விடுகிறான். என்ன சொல்லி சவால் விடுகிறான் எலியா என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் என் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன், அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது? எலியா அதற்கு பிறகு சில காரியங்களை செய்கிறார். பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறார். எல்லாம் முடித்து ஒரு நேரம் கடந்து வரும்போது அந்த நேரத்தில் அதற்கு முன்பதாக இவங்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு அக்கினியை இறங்கி வரல, ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியா
மறுபடியுமாக ஆண்டவரே ஆண்டவரே நீர் கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லும்போது அங்கே என்ன நடந்தது? 38ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்து போட்டது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வராரு. எலியா கூப்பிடுகிற நேரத்தில், சேலஞ்ச் விடுகிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் போது தேவன் அந்த இடத்துல வந்து எலியாவுக்கு வெற்றி கொடியை கொடுக்கிறார், ஜெயக்கொடியை கொடுக்கிறார். புரியுதுங்களா? நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சேலஞ்சான பகுதியில் பாதையில் நம்ம கடந்து வருவோம் இல்லையா? வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில சேலஞ்சு அப்படி பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் நம்ம வந்துட்டுருப்போம். அந்த நேரத்தில் எப்படி நிரூபித்து காண்பிப்பது? பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதே உள்ளம் நமக்குள்ளார இருக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறேன், தேவனுடைய நாமம் இப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாமத்தை சொல்லி பிரஸ்தாபமாக்கி கூப்பிடும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்து உத்தரவு கொடுத்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த இடத்துல, நான் உன்னிடத்தில் வந்து நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இந்த இடத்துல எலியாவுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். எல்லா ஜனங்களும் எலியாவின் தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிங்க. தேவனுடைய நாமத்தை மாத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு ஜெயக்கொடியை கொடுப்பார். எப்படிப்பட்ட கோலியாத்தை போல கிரியைகள் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும் என்று தேவன் அந்த வார்த்தையை நிரூபிக்கணும்னா தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிங்க. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் போது, அந்த நாமத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் போது, அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது தேவ பிரசனம் இறங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இறங்கி வரும்போது, தேவ வல்லமை இறங்கி வரும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயக்கொடியை ஏற்றி வைப்பார். அடுத்ததாக பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவ்வளோ பெரிய காரியங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது. 40 நாளும் பெலிஸ்தியருக்கு எதிராக யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு 40 நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. யாருமே போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு பட்சணம் கொண்டு போய் கொடுக்க அனுப்பப்பட்ட தாவீது அந்த சத்தத்தை கேட்டு சவுலிடத்தில் போய் அவன் சொல்கிறான், நான் இன்னைக்கு யுத்தத்துக்கு நான் போகிறேன். சவுல் அவனை அற்பமாக பார்க்குறான். அற்பமாக பார்த்து இவ்வளோ சின்ன பையனான்னு சொல்லிட்டு தன்னுடைய கவசங்கள் எல்லாம் கொடுக்குறான். இவன் போட்டு பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே தாவீதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அடப்பை பையில் போட்ட 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு கவன் எடுத்துகிட்டு போகிறான். கவன் எடுத்துகிட்டு போய் அந்த நேரத்தில் தான் இந்த சேலஞ்ச் கடந்து வருகிறது. அற்பமாக பார்க்குறான் கோலியாத்து தாவீதை. பார்க்குற வேலையில் தாவீது சொல்லும்போது, பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். யுத்தத்துக்குரிய எக்யூப்மெண்ட்ஸோடு வரான். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அந்த நாமத்துக்கு அங்கே முதலுரிமை கொடுக்கும்போது, அந்த நாமத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது அந்த வார் ஃபீல்டில் கர்த்தர் அங்கு இறங்குகிறார். புரியுதுங்களா? தேவன் அந்த இடத்துல இறங்கி தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம் நினச்சி பாருங்க. இது யாராவது நினச்சிருப்பாங்களா? 40 நாட்களும் அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனால் தாவீதுக்குள்ளார இருந்த தேவனுடைய நாமம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி 1 யோவான் 4:4 தாவீது தனக்குள் இருந்த தேவனுடைய நாமத்தை, தனக்குள் இருக்கிற தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல பிரஸ்தாபமாக்குன வேளையில அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரார். அவர் சொன்னது தாங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, நான் மாறாதவர் என்று சொல்லிட்டார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டார். நான் உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அந்த நாமத்துல தாவீது அந்த இடத்துல யுத்தம் நடக்கிற இடத்துல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலையில, பிரஸ்தாபமாக்குகிற வேலையில
ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வராரு. தாவீதுக்குரிய ஞானத்தை கொடுக்குறாரு. அவன் கவனை சுழட்டுறான், கல்லை வைக்கிறான், கவனை சுழட்டுறான். நெத்தியில போய் விழுந்து கோலியாத் மடிந்து விழறான். அவனுக்குள்ள இருக்கிற பட்டயத்தையே எடுத்து அவனை வெட்டி போடுகிறான். ஜெயம் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எத்தனை பெலிஸ்தேனின் ஆவிகள் போராடி கொண்டிருக்குது. நீங்க ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க? உங்க கையில ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிற நாமத்தினுடைய வல்லம் உங்க கையில இருக்குது. அந்த நாமத்தை நீங்க இருதயத்தின் நிறைவுனால உங்க வாய் பேசும்படியாக அந்த நாமத்தை சொல்லுங்க. கையில் அந்த நாமத்தை எடுங்க. அவன் ஈட்டியோடு வந்தான், பட்டயத்தோடு வந்தான். ஆனால் தாவீது தேவனுடைய நாமத்தோடு வரேன்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் கையில் யுத்தத்துக்குரிய வெப்பனா, யுத்தத்துக்குரிய ஆயுதமா தேவனுடைய நாமம் இருக்குன்னு விசுவாசிங்க. அந்த நாமம் உங்களை ரட்சித்த நாமம் அல்லவா? முழங்கால் யாவையும் முடங்க வைத்த நாமம் தானே. உங்கள் எதிரிகளினுடைய எல்லா கிரியைகளையும் அழிக்க வல்ல நாமம் தானே அது. பிசாசின் கிரியைகளை அழித்த நாமம் தானே. சர்பத்தின் தலையை மிதித்த நாமம் தானே. சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொண்ட நாமம் தானே. அந்த நாமத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ப்ரியாரிட்டி கொடுங்க. வைராக்கியமாக துதிங்க. நாமத்தை ஆண்டவர் சொல்லி துதிக்க விரும்புகிறார், பிரஸ்தாபமாக்க விரும்புகிறார். நீங்கள் பிரஸ்தாபமாக்குங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்ருவினுடைய வல்லமைகளை தேவன் முறித்து போடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நாமத்தை சொல்லி பிரஸ்தாபமாக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புரியுதா? அவர் நாமத்தை சொல்லி பிரஸ்தாபமாக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இடத்துல யுத்தம் பண்ணாரு. யுத்தம் பண்ணி தாவீதை ஜெயம் எடுக்க வைத்தார். வெற்றி தாவீதுக்கே கிடைத்தது. தாவீது உள்ள இருந்த நாமத்தை மகிமைப்படுத்தினான். எனக்குள்ள இருக்கிற அந்த நாமத்தினால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிமைப்படுத்தின வேளையில தேவ வல்லமை இறங்கியது. தாவீது வெற்றியை பெற்றார். புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இந்த வகையில் ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அலங்கார வாசல் சப்பானி எத்தனை வருஷமா அந்த இடத்துல இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் கடந்து வருகிறது. அந்த ஒரு நாளில் பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு கடந்து போகும்போது இவன் அவர்களை பார்த்து எப்போதும் போல பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்கும்போது அதற்காக அவங்கள நோக்கி பார்க்கும்போது இவங்க அன்னைக்கு ஒருவேளை மற்ற நாளெல்லாம் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனுடைய நாமம். பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த நாமம் தான் உள்ள இருந்துச்சு. நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் எழுந்து நின்று நடந்து குதித்து ஆலயத்துக்குள்ளாரே போயிட்டான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த இடத்துல ஒருவேளை கையில் ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ 200 ரூபாயோ 1000 ரூபாயோ கோடி ரூபாயோ கொடுத்துருந்தா கூட அவனுக்கு எந்த மருத்துவமும் பார்க்க முடியாது. ஏன்னா பிறவியிலேயே அவன் சப்பானி. எப்படிப்பட்ட டாக்டர்ஸாக இருந்தால் கூட அந்த சப்பானியாக எத்தனை வருஷ கணக்கில் அந்த நரம்புகள் பலவீனமாயிருக்கும், எத்தனை வருஷ கணக்கில் அந்த எலும்புகள் அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். கோடி பணம் கொடுத்தாலும் அவனை எலும்பி நடக்க வைக்க முடியாது. ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது செஞ்சு வேணால் நடக்க வச்சுருப்பாங்க. இயற்கையான அந்த கை கால்கள் உருவாக்கப்பட்டது வராது. ஆனால் அன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான மகிமையுள்ள தேவனுடைய நாமத்தினால அந்த நாமத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்ட வேலையில் அவன் எழுந்து நின்று நடந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே வந்தார். அந்த தூக்கி விடுற நேரத்தில் நாமத்தினால எழுந்து நட, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நாமத்தினால எழும்பி நட என்று சொன்ன வேளையிலே தேவ பிரசன்னம் அங்கே இறங்கியிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். கை கால்கள் எல்லாம் பலன் அடைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் மட்டன் அந்த எலும்புகள் வளர்ந்துருக்கும், நரம்புகள் வளர்ந்துருக்கும், ரத்த ஓட்டம் ஊறி இருக்கும். எப்படி நினச்சி பாருங்கள், அது ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். அப்படியே எழுந்து நின்று நடந்து குதித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் வேற எங்கேயும் ஓடலைங்க, ஆலயத்துக்குள்ளார அவன் கடந்து போனான். அருமையான தேவனுடைய சனமே,
தேவனுடைய நாமம் சாதாரணமானது அல்ல. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை நோக்கி வந்துருவார். அவ்வளோதான், யாரும் தடை பண்ண முடியாது. அவர் வந்துருவார். அவருக்கு டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம துதி பலிகள் அவருக்கு டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இருதயம் பூரண அன்பு நிறைந்ததாய் தேவனிடத்துல அது சாய்ந்திருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அழகாக கர்த்தர் அந்த இடத்துல துதிக்கும் போது இறங்கி வருவார், வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ இவர்களுக்கு இந்தந்த ஆசீர்வாதங்கள் தேவைப்பட்டது. நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார்? அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள். அதான் 91 சங்கீதத்தில் வாசிக்கும்போது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போது அந்த நாமத்தினுடைய மகிமை, முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற நாமம் அது. நாவு யாவற்றையும் அறிக்கை பண்ண வைக்கிற நாமம் அவருடைய நாமம். இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொல்லி நான் கூப்பிடுறேன்ப்பா, உங்கள் நாமத்தை சொல்லி நான் துதிக்கிறேன்ப்பா, உங்கள் நாமத்தை சொல்லி நான் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நீங்கள் இறங்கி வாங்க, என்னுடைய குறைவுகளெல்லாம் நீங்கள் தாப்பா மாற்ற முடியும். மனுஷனால் இது கூடாதப்பா, ஆனால் தேவனால் கூடும். நீங்களே வரீங்களே, நீங்கள் எதுவும் எங்ககிட்ட கேட்கலையே, உங்கள் சமூகத்துக்கு தானே வர சொல்கிறீங்க. அப்பா, உங்கள் பாதப்படியில் நான் காத்திருக்கேன். நீங்கள் சிங்காசனத்தை விட்டு எழும்பி வாங்க, உங்கள் பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க, அந்த பிரசன்னத்தினால் என்னை ஆசீர்வதிங்கப்பா, அந்த பிரசன்னத்தினால் என்னுடைய குறைவுகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபமாக்குற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லிட்டீங்கப்பா. இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை குறித்து தேவனே நாங்கள் மேன்மை பாராட்டி இருக்கிறோம்ப்பா. உங்கள் நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபமாக்க போகிறோம் ஐயா. இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உங்கள் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபமாக்கும் போது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தகப்பனே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்க போகிறீங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே நீங்கள் அப்பா என்னிடத்தில் இறங்கி வர போகிறீங்கய்யா, என்னிடத்தில் இறங்கி வர போகிறீங்கப்பா. தேவனே, என்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்க போறீங்க ஆண்டவரே. நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சமாக இருக்கும் என்று சொன்னீரே. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஜீவ விருட்சமான பதிலை நீர் எங்களுக்கு கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறீரையா. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களுக்குரிய நல்ல முடிவை எங்களுக்கு கொடுக்க போறீங்க. இவ்வளோ நாள் அநேக காரியங்களில் தோல்வி அடைந்திருந்தோம்யா, இந்த நாளில் நீர் ஜெயத்தை கொடுக்க வல்ல தேவன் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபமாக்கும் போது எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறீர். பாகாலினுடைய எல்லா சத்ருவினுடைய வல்லமைகளை முறியடித்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவினுடைய கிரியைகளை நீர் முறியடிக்க வல்ல தேவனாக இருக்கிறீரப்பா. தேவனே, நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே. அப்பா, உங்கள் நாமத்தை சொல்லி நாங்கள் பிரஸ்தாபமாக்கிட்டே இருப்போம். ஏற்ற வேலை கடந்து வரும் ஆண்டவரே. நீர் இறங்கி வருகிற தேவன் அப்பா. நீர் இறங்கி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீர் காண செய்ய போகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமத்தை மாத்திர பிரஸ்தாபமாக்குங்க, அந்தந்த நாமத்தினுடைய மகிமையோடு நான் இறங்கி வருவேன். இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நான் செய்ய போறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இந்த நாளிலிருந்து முடிவடைய போகிறது. காரியங்கள் மாறுதலாய் நடக்கப் போகிறது. சத்துரு வைத்த எல்லா சதி திட்டங்களுக்கு ஒரு முடிவு கடந்து வரப்போகிறது. நான் திட்டம் பண்ணதை உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்து முடிப்பேன். நான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாது. நான் விரும்புகிற துதிபலிகளை செலுத்துங்க, என் நாமத்தை சொல்லி மேன்மை பாராட்டுங்க, என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது மகிமைப்படுத்த சத்துரு குறுகி கொண்டே போவான். தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது அந்த மகிமையின் தேவன் இறங்கி வந்து பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உங்க நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற எந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டீங்க. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.